மியூவிங்கை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மியூவிங்னா நம்மளோட நாக்கோட பொசிஷனை பெட்டராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டெக்னிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மியூவிங் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஜாலைனை வந்து விசிபிளாக கொண்டு வரதுக்கு, நம்மளோட ஃபேஸ் அஸ்தட்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த மியூவிங் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுமா ஆகாது அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு ப்ரூவன் சயின்ஸும் இல்லைன்னு கூட சொல்லலாம் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு. பட் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகலைனாலும் இந்த அளவுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த அளவுக்கு ஒர்க் ஆகிறதே போதும் நம்மளோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றுறதுக்கு, நம்மளை அட்ராக்டிவாக காமிக்கிறதுக்கு போதுமானது. இது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாற்றத்தை உங்களாலேயே கவனிக்க முடியும் கண்டினியூஸாக நீங்கள் இந்த மியூவிங் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அந்த மியூவிங் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ அண்ட் டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. ஓகே, இந்த மியூவிங்னா என்ன அப்படின்றத கிளியராக ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மியூவிங் அப்படின்றது நம்மளோட நாக்கோட பொசிஷனை கரெக்டாக அந்த நம்மளோட வாயோட ரூஃப் இருக்குல்ல அந்த இடத்த வைக்கிறது தான் இந்த மியூவிங்லேயே முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக இதை தான் மியூவிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட நாக்கு இப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இந்த இதுதான் நம்மளோட வாயோட ரூஃப் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வரதும் கிடைக்கல. ஸோ டெமோ வீடியோ போடுறேன், அதையும் பார்த்துங்க. ஸோ இதுதான் நம்மளோட நாக்கு அப்படின்னா, இது நம்மளோட ரூஃப் அப்படின்னா, கரெக்டாக நம்மளோட நாக்கு வந்து நம்மளோட ரூஃபுக்கு மேலே இப்படி வைக்கணும். இதுதான் வந்து நம்ம ப்ராப்பர் மியூவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னடா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், நம்மளோட ஜாலைன் இருக்குல்ல, ஸோ இந்த ஜாலைன் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஸோ இதை வந்து பெட்டராக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸ் அஸ்தட்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும், நம்மளோட அட்ராக்ஷனை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மியூவிங் பண்ணுறது மூலிமா. ஸோ அதனால் நம்மளோட நாக்கோட போஸ்டரை எப்படி வைக்கிறோம் அப்படின்றது இந்த மியூவிங்கில் ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட். நம்ம மியூவிங் ஒரு வேலை தப்பாக பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒரு வேலை ஸோ இந்த மாதிரி கூணூல் இந்த மாதிரி ஸோ ஒரு போஸ்டர் வந்து நம்மளோட பாடிக்கு வந்து ஏற்படுத்தலாம். இல்லை நம்மளோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடலாம். விச் மீன்ஸ் ஒரு சைடு ஏரியும் ஒரு சைடு இறங்கியும் வந்து நம்மளோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். அதனால வந்து மியூவிங் பண்ணும்போது கரெக்டாக எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம மியூவிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்மளோட நாக்கு இருக்குல்ல, ஜஸ்ட் நான் வாய் வச்சே காமிக்கிறேன் சரியா. நம்மளோட நாக்கு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. என்னால் வாயை திறந்துக்கிட்டே பேச முடியாது இல்லையா? ஸோ அதனால என்னோட நாக்கு இருக்கு. நான் நாக்கை வந்து எங்கே பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட பல்லுக்கு பின்னாடி இப்படி பிளேஸ் பண்ணிட்டு நான் வந்து என் அப்படின்னு சொன்னோம். என் அப்படின்னு சொன்னும்போது என்னோட நாக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ரூஃபோட போயிட்டு லாக் ஆகிடும். ஸோ அப்படி லாக் ஆகுறது தான் கரெக்டான மியூவிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட நாக்கு வந்து இப்படி இருக்கக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் என்னோட ஃபுல் நாக்கும், அதாவது ஃபுல் டங்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே ஒட்டி இருக்கணும். இதை தான் வந்து மியூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மியூவிங் டெக்னிக்கை நம்ம வந்து கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு சைடு வந்து அதிக ப்ரெஷர் கொடுக்குறது, ஒரு சைடு வந்து கம்மி ப்ரெஷர் கொடுக்கணும். ரெண்டு சைடுமே ஈவனான ப்ரெஷர் கொடுக்கறது மூலிமா இந்த மியூவிங்கை வந்து கண்டிப்பாக நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன மாதிரி ஒரு சாக்லேட் என்கிட்ட இருக்கிறது சென்டர் ஃப்ரெஷ். ஓகேவா? ஸோ இந்த சென்டர் ஃப்ரெஷ் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் நல்லா மெனுக்கணும். ஸோ இது நல்லா கொலன்னு ஆகணும். சென்டர் ஃப்ரெஷ் மட்டும் இல்லை, பபிள் கேம் அப்படி எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் ஸ்விம்மிங் கேம் மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் வந்து எடுத்துக்கணும். சாக்லேட்டாக இருக்கக்கூடாது, ஆனால் ஸ்வீட்டாக இருக்கலாம். ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன், இதுதான் நம்மளோட வாயோட ரூஃப் அப்படின்னா, நம்மளோட டங்கை வந்து டோட்டலாக ப்ரெஸ் பண்ணி என் சொல்கிறது மூலிமா நம்மளோட டங் பார்த்தீங்கன்னா ஈவனாக எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் ஆயிடும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்போது நம்ம வந்து எந்த இடத்தையுமே கேப் விடாமல் நம்மளோட எச்சை எப்படி முழுங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட நாக்குக்கு மேலே கொண்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து எச்சை முழுங்க பழக்கணும். இதுதான் வந்து ப்ராப்பரான மியூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத சாக்லேட் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓகே. என்னோட சாக்லேட் இருக்குல்ல, இந்த சாக்லேட்டை வந்து நான் ஃபுல்லாக வந்து என்னோட ரூஃபில் வந்து நான் எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ண போகிறேன் என்னோட டங்கை யூஸ் பண்ணி. ரைட், இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா என்னோட ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் பண்ணிட்டேன் என்னோட டங்கை யூஸ் பண்ணி. இப்போ எப்படி இருக்குன்னா, ஓகே, do you see that? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட டங்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சாக்லேட் வந்து கீழே வராமல் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா அந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் அந்த பபிள் கம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையுமே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மியூவிங் சொல்லலாம். ஸோ ஒரு ப்ராப்பரான மியூவிங் கொண்டு வரதுக்கு சின்ன ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? என்ன பண்ண போகிறேன், நான் என்னோட நாக்கை வச்சுட்டு என் அப்படின்னு சொல்ல போகிறேன். என் அப்படின்னு சொல்லும்போது என்னோட டோட்டல் நாக்கு வந்து எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நான் எச்சில் முழுங்கினேன் அப்படின்னா ஸோ என்னோட ஜாலின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு இடத்த லாக் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோட டங்கை நான் பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணிட்டு என் அப்படின்னு சொல்லும்போது என்னோட நாக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். இது வித்தவுட் மூவிங் வந்து நார்மலான பொசிஷன்.
வித் மியூவிங்கோட. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரது தான் இந்த மியூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் நம்மளோட மியூவிங்கை கரெக்டாக பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மியூவிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட டங்கு வந்து முன்னாடி பல்லோட ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பல்லு வந்து முன்னாடி வரும், பல்லுக்கு இடையில கேப் நிறைய ஏற்படும். தென் நிறைய பேர் கீழே வச்சிருப்பாங்க. இப்படி கீழே வச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இந்த தாடை இருக்கு இல்லையா, ஸோ இது தொங்கி போன மாதிரி ஆகும். அதனால நம்ம கரெக்டாக மேலே பிளேஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஜாலைன் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டியாக நம்மளோட ஃபேஸை வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு இந்த மியூவிங் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் நார்மலான டங் பொசிஷன் நம்ம வந்து மேலே தான் வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோதாங்க. ஸோ எப்படி வந்து மியூவிங் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். இதுக்கு நிறைய பிரச்சனை அந்த அளவுக்குலாம் பெருசாக எதுவும் இல்லை. நம்ம ப்ராப்பராக மியூவிங் பண்ணாலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டடா, பை.